இஞ்சி முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. ராணுவ ஆயுதங்கள் மற்றும் தளவாட உதிரி பாகங்கள் விநியோகத்தில் ரஷ்யா தாமதம் செய்வது குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேள்வி எழுப்ப முடிவு செய்துள்ளார். S-400 ஏவுகணைகள் என்பவை வான் பாதுகாப்பு ஏவுகணைகளாகும். இவை ரஷ்யாவின் ACDB என்ற நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகின்றன. இவை எதிரிகளின் போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை 380 கிலோமீட்டர் வரை நடுவானில் இடைமறித்து அழிக்கக்கூடியவை. இந்த ஏவுகணைகளை ரஷ்யாவிடமிருந்து வாங்க 2018ஆம் ஆண்டு 40,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்தியா ஒப்பந்தம் செய்தது. ஆனால் ரஷ்யா இதுவரை 3 ஏவுகணை தொகுப்புகளை மட்டுமே விநியோகித்துள்ளது. இப்போது ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நடப்பதால் ரஷ்ய ராணுவ தளவாட நிறுவனங்கள் அனைத்தும் அந்நாட்டுக்கு தேவையான ஆயுதங்களை தயாரிப்பதில் கவனம் செலுத்தி வருகின்றன. இதனால் இந்தியாவுக்கு S-400 ஏவுகணைகளை விநியோகிக்க 2026ஆம் ஆண்டு வரை தாமதம் ஆகலாம் என கூறப்படுகிறது. ரஷ்யாவிடமிருந்து SSN ரக அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை 2019ஆம் ஆண்டு இந்தியா வாங்க முடிவு செய்த நிலையில் இதன் விநியோகமும் தாமதமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சுகோய் போர் விமானங்கள் T-90 ரக டேங்குகளில் உதிரிப்பாக விநியோகத்தையும் ரஷ்யா தாமதித்து வருகிறது. இந்நிலையில் இந்தியா ரஷ்யா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் மாஸ்கோவில் நடக்க இருக்கிறது. இதில் பங்கேற்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் டிசம்பர் 9ஆம் தேதி ரஷ்யா செல்கிறார். அப்போது இந்தியாவுக்கு ஒப்பந்தப்படி ராணுவ தளவாடங்களை விநியோகிப்பதில் தாமதம் ஏற்படுவது குறித்து கேள்வி எழுப்ப ராஜ்நாத் சிங் திட்டமிட்டுள்ளார். மேலும் இந்த கூட்டத்தில் இரு நாட்டு ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்படுகிறது.